السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேர் அருளும் பெரும் கருணையும் அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காமிலான ஷேഖുமார்களுடைய நேசர்களாக நம்மை ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக அல்லாஹ் தஆலா விஞ்ஞான பேரொலி ஷம்சுல் ஆரிஃபீன் தென்னகத்து ஜோதி ஷம்சுல் சர்கார் ஃபைசி ஷா குபிலா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய குலாம்களாக நம்மை ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த புனித ரமதானை நமக்கு அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் மேலும் மேலும் அதிகமாக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதை அல்லாஹ் தஆலா மேலும் அதிகமாக்கி தருவதாக கூறுகிறார். அப்ப இந்த நியமத்துகளை எல்லாம் அடிக்கடி நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும் காலமெல்லாம் நியமத்துகளை அல்லாஹ் மேலும் மேலும் நமக்கு அதிகமாக்கி கொடுத்து கொண்டே இருப்பான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இன்று முதல் தராவியிலே ஓதப்பட்ட ஒரு சில ஆயத்துகளுடைய அல்லாஹ் நாடினால் அதனுடைய விளக்கங்களை பார்ப்போம். அதன் காரணமாக நம் கல்புகளை அல்லாஹ் ஜோதிமயமாக்குவான். அதுக்குள்ள ஓதுவோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين. يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يخدعون إلا أنفسهم وما يشعرون. في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكذبون. صدق صدق الله العظيم.
இந்த ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். ஆரம்பத்தில் மூமின்களுடைய சிஃபத்துகள் பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு வந்தான். அதுக்கு பின்பு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முனாஃபிக்குகளுடைய சிஃபத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்தில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு குறிப்பு இருக்கு. அல்லாஹ் சொல்றான், யுகாதிஊன் அல்லாஹ வல்லதீன ஆமனு, அந்த முனாஃபிக்குகள் அல்லாஹ்வை ஏமாற்றுகிறார்கள். வல்லதீன ஆமனு, இனி ஈமான் கொண்டவர்களையும் ஏமாற்றுகிறார்கள். வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும், உண்மையில் அவர்கள் தங்களை தாங்களே தவிர ஏமாற்றிக் கொள்ளவில்லை. வமா யஷ்ஊரூன், ஆனால் அதை அவர்கள் விளங்கவில்லை என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், ஃபீ குலூபிஹிம் மரது, அவருடைய உள்ளங்களில் வியாதி இருந்தது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அந்த வியாதியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதிகப்படுத்தி விட்டான் அப்படிங்கிறான். வலஹும் அஸாபுன் அலீமுன் பிமா கானூ யக்ஸிபூன். இப்ப அல்லாஹ் தஆலா ஏன் வியாதி அதிகமாக்குறான்? அவருடைய உள்ளங்களிலே நோய் இருந்தது. அல்லாஹ் தஆலாவுடைய வேலை அந்த நோயை அதிகமாக்கிட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. இன்னும் இதை ஏன் சொல்றான் அல்லாஹ் தஆலா? கவனிங்க. ஈமான் கொண்டவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது வல்லதீன ஹததௌ வல்லதீன ஹததௌ ஸாதஹும் ஹுதன் வஆதாஹும் தக்வாஹும், யார் ஹிதாயத்திலே நேர்வழியிலே வந்து விட்டார்களோ, ஹிதாயத்தில் இருக்கிறாங்க, அவர்களுடைய ஹிதாயத்தை அல்லாஹ் மேலும் அதிகமாக்குவான். இது என்னது? வஆதாஹும் தக்வாஹும், இன்னும் அவர்களுக்கு அவர்களுடைய தக்வாவை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். இது என்னது? இந்த ஆயத்தில் கவனிங்க. இப்ப அவங்களோட உள்ளங்கள்ல மரல் வியாதி இருந்துச்சு, அந்த வியாதியை அல்லாஹ் நீக்கினேன்னு சொல்லல. எப்படி சொல்றான்? வியாதி அதிகமாக்குறேன், இன்னும் அதிகமாயிட்டே போகும். முனாஃபிக்குகள் யாருடைய கல்புல மரது வந்துருச்சோ வியாதி அல்லாஹ் கூட்டிக்கிட்டே போவோம். இது அல்லாஹ்வுடைய பழக்கம். உன் கல்புல ஹிதாயத் இருந்துச்சு, ஹிதாயத்தை அல்லாஹ் அதிகமாக்கிட்டே போவோம். உன் கல்புல இஷ்க் இருந்துச்சு, காதல் இருந்துச்சு அல்லாஹ் ரசூல் மேல, அந்த காதல் அல்லாஹ் ஊதி ஊதி அதிகமாக்கிட்டே போவோம். உன் கல்புல அல்லாஹ் ரசூலுடைய அவுலியாக்கள் மேல் நிஃபரத் வெறுப்பு இருந்துச்சு, ஊதி ஊதி வெறுப்பையும் அல்லாஹ் அதிகமாக்கிட்டே போவான். உஜூத் தீர்த்தே கு திராத்தே ஹே டூப்தே கு டுபாத்தே ஹே நாங்க ஷேக்னா. கடல்ல குதிச்சு நீந்துறான் பாருங்க, உஜூத் இன்னும் நீ நல்லா நீந்து, நல்லா நீந்து, அழகா நீந்துறப்பா, இன்னும் நல்லா நீந்து, இன்னும் நல்லா, அப்படிதான் முன்னேறு முன்னேறு முன்னேற வைக்கும். ஒருத்தன் உள்ள போகணும்னு ஆசைப்படுறான், உள்ள போறான், கையை வச்சு நல்லா அமுத்தி இன்னும் உள்ள போ, இன்னும் உள்ள போ, நல்லா போ, மண்ணில் போய் புதஞ்சுக்கோ, வெளியே வராத அப்படின்னு அழுத்தி உள்ள புதைச்சு விட்டுருமா. இது உஜூதுடைய வேலை. நம்ம அனைவரையும் பார்த்தாங்க. அப்போ வித்து எப்படி இருக்கோ அதைத்தான் அல்லாஹ் தஆலா விதையை வைக்கிறான். அந்த வித்து எங்க உற்பத்தி? அந்த அல்லாஹ் தஆலா ஏன் அதை விதை வைக்கிறான்? அந்த வித்து தான் இக்திஸா. இக்திஸால என்ன இருக்கோ அதைத்தான் அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி பிரபலப்படுத்துவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்க பாருங்க, விதை போட்டது கரும்பு, பக்கத்துல விதை போட்டோம் வேம்பு, வேப்ப மரம். மழை பெய்ய பெய்ய, டெய்லி மழை பெஞ்சாலும் டெய்லி தண்ணி ஊத்த 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 ரெண்டும் ஒரு தண்ணி தான். கரும்புல இனிப்பு அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கும், வேப்ப மரத்துல கசப்பு அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கும். கடைசியில அது பழமாயி ஆயிரக்கணக்கான பழமாயி ஒன்னொன்னும் கசக்கும், ஒவ்வொரு இலையும் கசக்கும், ஆயிரக்கணக்கான இலை வரும், ஒவ்வொரு இலையும் கசக்கும். என்னவா எப்படி வருதோ அதுதான். எட்டி விஷம், அதை போட்டு தண்ணி ஊற்றணும், 10 விஷம் ஆயிரும், 100 விஷம் ஆயிரும், 100 எட்டி வந்துடும். ஜி இளநீ தேங்காய் ஒன்று உள்ள போட்டோம், 100 தேங்காய் வரும். ஊத்துறது ஒரு தண்ணி தான். அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இக்திஸாவுல என்ன இருக்கிறதோ, அல்லாஹ் என்ன எழுதி வச்சிருக்கிறானோ, அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சப்போர்ட் வந்துச்சுன்னு சொன்னா, சப்போர்ட் வர வர எவன்கிட்ட என்ன இருக்குதோ அதுதான் கூடுங்கிறாங்க அல்லாஹ் சொல்றான்.
ஷர்ர மஹதான் இருந்த ஷர்ரா இருந்த ஷர்ரு தான் அதிகமாயிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய உஜூது உன்னிலே வரும், உன் ஷர்ரு இன்னும் அதிகமாகும். அவன் ஹயாத்து வரும், ஹயாத்து நீளமாக நீளமாக ஷர்ரும் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கும். அல்லாஹ்வுடைய ஹயாத்து நல்லது தான், உயர்ந்தது தான், அது நல்ல வஸ்து தான், அது ஹைரே மஹதானது தான். ஆனா அது ஷர்ரோட சேர்க்கும் போது ஒரு ஷர்ரு அதிகமாக்கும். இது கொஞ்சம் விட்டுறீங்களா, நவுந்து வரீங்களா ஜி? ஷர்ரு அதிகம் ஜி. அல்லாஹ்வுடைய இல்ம் உயர்ந்தது தான். அது இப்ப தண்ணி ஊத்துறோம் பை, தண்ணி நல்ல தண்ணி தானே ஊத்துறோம். வேப்ப மரத்துக்கு கசப்பான தண்ணி கலந்து ஊத்துறாங்களா, விஷம் கலந்து ஊத்துறாங்களா எட்டி மரத்துக்கு? இல்ல, ஒரு தண்ணி தாமா ஊத்துறாங்க. அந்த ஒரு தண்ணி ஜி நல்ல தண்ணி தான் ஊத்துறாங்க, சேத்து தண்ணி தான் ஊத்தல, சேட்டு தண்ணிலாம் ஊத்தல. கசப்பான மரத்துக்கு நல்ல தண்ணி தானே ஊற்றுவார்கள். அந்த நல்ல தண்ணி அங்க போய் சேருகிற பொழுது கசப்பை தான் அதிகமாக்கும். அது மாதிரி அல்லாஹ்வுடைய ஹயாத் நல்ல சுவா இல்லையா, இங்க உயர்ந்தது தான். அல்லாஹ்வுடைய ஹயாத் புனிதமானது, சிஃபாத்துல்லாது ஹைரமஹது. அந்த சிஃபாத்துல்லா நல்லவர்களோடு சேர்கிற பொழுது அவருடைய நன்மையை அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும். தீயவர்களோடு சேர்கிற பொழுது அவங்களுடைய தீமையை தான் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும். காஃபிர்களை இன்னும் விட்டு விடுங்கள், இன்னும் கொஞ்சம் அவர்களுடைய பாவங்களை அதிகமாக்கிக் கொள்வதற்காக வேண்டும். ஜி ஒரு ஆயத்துல சொல்றான், இன்னொரு ஆயத்துல சொல்றான் வலா யஹ்சபன்னல்லதீன, எடுங்க டக்குன்னு ஆயத்து. காஃபிரானவள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். கொஞ்சம் அந்த இடத்த விட்டு நவர்றீங்களா? நீங்க இந்த ரெண்டு பேரும் இங்கே வாங்க, இடம் தான் இருக்குதே கண்ணு, ஏமா இங்கிட்ட வந்து இப்படி வாங்க ஜி. வலா யஹ்சபன்னல்லதீன கஃபரு அன்னமா நும்லீலஹும் கைரன் லி அன்ஃபுஸிஹிம். காஃபிரான மக்கள் என்ன வேண்டாம், அவர்களை நாம் அவகாசம் கொடுப்பது கைரன் லி அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்கு அது நல்லது என்று என்ன வேண்டாம். இன்னமா நும்லீலஹும், அவர்களுக்கு இந்த மாதிரி இன்னும் வாழ்க்கையை ஹயாத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். லி இஸ்தாது இஸ்மன், பாவம் இன்னும் அதிகமாயிட்டே போகும். வலஹும் அஸாபும் முஹீன், மிக கேவலமான அஸாபு காத்துட்டு இருக்கு. ஏன்னா போட்ட விதை அப்படி, இக்திசால அப்படிதான் இருக்கு, இக்திசால ஷர் இருக்குது. அல்லாஹ் தஆலா ஹயாத்தை கொடுக்குறான், கொடுக்க கொடுக்க ஷர் தான் கூட்டிட்டு போயிடும். அல்லாஹ் வலைங்க, அல்லாஹ்வுடைய ஹயாத்து புனிதமானது. அந்த ஹயாத்து வந்தா உன்னை அதிகமாகுவது, உன்னு கல்புக்குள்ள என்ன இருக்குதுன்னு நல்லா பார்க்கறான். பீமார் வியாதி இருந்தா வியாதி அதிகமாகும், உன்னில ஈமான் இருந்தா ஈமான் அதிகமாயிட்டே போயிடும், ஹிதாயத் இருந்தா ஹிதாயத் அதிகமாயிட்டே போயிட்டு. இது அல்லாஹ்வுடைய பழக்கம். ஒரு ஹதீஸ் வருது, மிகச் சிறந்த மனிதர் யார், யார் வயது நீளமாக கொடுக்கப்பட்டு நல்ல அமல் செய்தாரோ. ஒரு கெட்ட மனிதர் யார், நீளமான வயது கொடுத்து பாவத்திலே கிடக்கிறாரோ அவர். அப்ப சிலருக்கு அல்லாஹ் தஆலா வயசு கூட கூட நன்மையும் அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு நன்மை அல்லாஹ் தஆலா வயசு நீளமாக்கும், பாவத்தை அதன் காரணமாக இன்னமா நும்லீலஹும் கைரன் லி அன்ஃபுஸிஹிம், வயது கூட கூட பாவத்தை அதிகமாயிட்டே போயிட்டு இருப்பார். அவர் ஆக கெட்ட மனிதர். கைருன் நாஸ் வ ஷர்ருன் நாஸ், நன்மை கூடிக்கிட்டே போயிட்டே. அப்ப ரெண்டையும் அல்லாஹ் கூட்டுறான் பாருங்க. அல்லாஹு அக்பர். அப்ப ஈமானையும் ஹிதாயத்தையும் கூட்டுறது அல்லாஹ் தம்மா. இன்னொரு ஆயத்துல சொல்றான், இந்த ஆயத்துல ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா. ஜி அல்லாஹ் மறந்த அதிகமாக. ஹிதாயத்துன் இல்ல அல்லதீன ஹத்தது ஃபஸாதஹும் ஹுதன், அல்லாஹ் ஹிதாயத் அதிகமாகறான். இல்ம், அல்லாஹ்வுடைய இல்ம் உயர்ந்த வஸ்துவா இல்ல, அல்லாஹ் சிஃபாத். இல்ம் ஜாத்தன் சிஃபத் சிருஷ்டிகளுக்கு இருக்குதா? இல்ல. சிருஷ்டிகள் ஜாத்தன் ஜாஹில்.
ஆனா அல்லாஹ் அவன் கல்புல இக்திசாவுல ஹைர் இருந்துச்சுன்னா அல்லாஹ்ட்ட இருந்து இல்மு வருகிற பொழுது அந்த இல்மையை பயன்படுத்தி இன்னும் ஹைரை தேடிக்கிட்டே போயிட்டே இருப்பான். அந்த இல்மு அவனுக்கு புகாரி இமாம் மாதிரி இல்ம தேடு, ஹதீஸை தேடுவான், குர்ஆனை தேடுவான். அந்த இல்மு அவனுக்கு, அந்த இல்மு அவரை இன்னும் மேல் மிச்சமாக நல்ல அமலை தேடுவான். அந்த இல்மையை பயன்படுத்தி இன்னும் அல்லாஹ்வுடைய குர்பை தேடுவான். அந்த இல்மு அவனுக்கு அல்லாஹ்வுடைய குர்பை உண்டாக்கிட்டே போயிடுவான். அல்லாஹ்வுடைய ஜாசிபாத்துல இல்ம தேடுவான், அதே இல்மு தான். ஆனா அவன்ல ஷர் இருந்துச்சுன்னா அதே இல்மு அவன்ல மேலும் அல்லாஹ்வுக்கு புஅத் அதிகமாயிட்டே போயிடும். இப்ப காரூனுக்கு அல்லாஹ் இல்மு கொடுத்தானா இல்லையா? அந்த இல்மு கொண்டு அவன் என்ன செஞ்சான்? நிறைய சம்பாரிச்சான். அந்த இல்ம கொண்டு எதை சம்பாதிக்கல? ஆখিরাতে சம்பாதிக்கல. வப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆখিরা என்ன அர்த்தம்? அது அர்த்தம் சொல்லுமா? என்ன அர்த்தம்? யார சொல்ற? யார பார்த்து யார் சொல்றா? காரூனை பார்த்து மக்கள் சொல்றாங்க. வப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆখিরা, அல்லாஹ் உனக்கு என்ன கொடுத்தானோ அதை கொண்டு நீ தாருல் ஆখিরাவை தேடுவாயாக. அப்படின்னு அர்த்தம் என்ன சொல்லுமா? காசு பணம் அல்லாஹ் கொடுத்துருக்கான், அது செலவு செய்து அதை கொண்டு ஆখিরাத்தை தேடிக்கோ. காசு பணம் மட்டும் இல்லை, என்ன உனக்கு நியமத்துக்களை அல்லாஹ் கொடுத்துருக்கானோ எல்லாத்தையுமே. இல்மு அல்லாஹ் கொடுத்துருக்கான். அந்த இல்ம நீ எப்படி அல்லாஹ்வுல விரும்பிய வழியில் அந்த இல்ம செலவு பண்ணி அந்த இல்முல எப்படி மேல வரும்? சுயூத்திமா மாதிரி வரணும், கஸாலிமா மாதிரி வரணும், ராசிமா மாதிரி வரணும், அல்ல முஹீதீன் ஆண்டகை மாதிரி வரணும், அஜ்மீன் ஆயமர். அந்த இல்ம அப்படியே பதில் செலவு பண்ணணும். அதே இல்ம அல்லாஹ் காரூனுக்கு கொடுத்தான், அதே இல்மு தான், சிஃபத்தே இல்மு தாங்கன்னு. அந்த இல்ம எதுல செலவு பண்ணாம துனியாவை சேகரிச்சுட்டு இன்னமா ஊத்திதுஹு அலா இல்மின் இந்தி, என்னுடைய சுய அறிவினாலே என் இல்மினாலே கொடுக்கப்பட்டேன் பெருமை அடிச்சான். இப்ப அந்த இல்முல கொண்டு சம்பாரிச்சுன்னு சொன்னா பாருங்க, அதுதான் அவனுடைய அழிவுக்கு காரணம் ஆயிடுச்சு. அவன் இல்மே அவன் அழிவுக்கு காரணம் ஆயிடுச்சு. ஒருத்தனுக்கு எல்லாம் இல்மு கொடுத்தான், அதை ஒருத்தன் பிளேட் கண்டுபிடிச்சான், அல்லாஹ்வுடைய இல்மு பிளேட் கண்டுபிடிச்சான். அந்த இல்மு யாருக்கு சொந்தமானது? இப்ப அந்த இல்ம ராவாப்பல எது செலவு பண்ணாம? சில பேர் ஒருத்தன் பிளேட் கண்டுபிடிக்க முயற்சி செய்து முன்னாடி பெரிய ரெக்க மாதிரி பறவைகள் ரெக்கையெல்லாம் தச்சு தச்சு பெரிய ரெக்கை தயார் பண்ணிட்டான். பெரிய ரெக்கை தயார் பண்ணி இந்த பெரிய பெரிய கோபுரங்கள் இருக்கும்ல, பாரிஸ்ல சாய்ந்த கோபுரம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கோபுரத்து மேலே ஏறி அங்க இருந்து கீழே குதிச்சு பறந்தான். டபக்கு டபுக்கு ஆச்சு. அங்க இருந்து பொத்துன்னு கீழே செத்து போயிட்டான். செத்தே போயிட்டான். ஏன்னா இந்த உடம்புக்கு ஏத்த ரெக்க இல்ல அது. அல்லாஹ் காக்கா கொடுத்துருக்க ரெக்க இருக்கு சைஸ், காக்காவோட வெயிட்டுக்கு விட அது எத்தனை மடங்கு இருப்பாரு? காக்கா வெயிட் 100 கிராம் தான் இருக்கும். அது இவ்வளவு பேர் ரெக்க, ஒரு அடி இருக்கு நீட்னா. இப்ப 100 கிராமுக்கு ஒரு அடினா இன்னைக்கு இங்க இருந்து அவனுக்கு 25 அடி பத்தாது அவனுக்கு. பறவைகள் அல்லாஹ் தஆலா அது பறக்கிறதுக்கு ஏற்ற எல்லா விதமான தன்மைகளையும் அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. எத்தனை ஆயிரம் தடவை அந்த கையை ஆட்டுது சிட்டுக்குருவி. தேன் சிட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அது இப்படி நிற்கும், பூவுக்கு மேல அப்படியே நிற்கும். அதனுடைய கூரான அந்த குரல் இருக்குல்ல, அதுல தேனை உறிஞ்சும் அப்படி நிற்கும். இப்படி தானா நிக்குது. அதனுடைய ரெக்க இருக்குல்ல, ஒரு நொடிக்கு 60 தடவை ஆடுதான். அதனால அவ்வளவு ஃபாஸ்டா ஆட்டுறதுல ஆட்டுறது நமக்கு தெரியாது, சும்மா நிக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே நிக்கும். அவ்வளவு ஒரு நொடிக்கு 60 வாட்டின்னு போட்டிருக்காங்க சில இந்த முன்ன பின்ன இருக்கு. நான் சொன்னதுல அவ்வளவு ஃபாஸ்ட். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை? ஒரு 1000 2000 தடவை இருக்குமா? எவ்வளவு தேவை எடுத்து பாருங்க, போட்டிருப்போம். அப்புறம் பாருங்க பைக் உடனே கூகுளுக்கு போயிருங்க. அப்ப அவ்வளவு நேரம் ஆட்டுது, அவ்வளவு நேரம். அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை கோடி தடவை ஆட்டும், எத்தனை லட்சம் தடவை ஆட்டும். ஆனாலும் கை வலிக்காது, அது ரெக்க வலி. நீ கையை இப்படி ஒரு நாளைக்கு ஒரு 50 250 தடவை ஆட்டி பாரு. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் அதுக்கு
கழுத்து தொங்க விட்டு மாட்டி வச்சிருவாரு. அது ஓவராக ஆட்டிட்டாருங்க. நீ இப்படி ஒரு 250 தடவை ஆட்டி போற, 300 தடவை ஆட்டணும். இப்படி என்ன அவன் கை எந்த வேலையும் செய்யாது. 1 2 போய் கழுவ முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு வேலையும் செய்ய முடியாது. அது 1.5 லட்சம் தடவை ஆட்டினாலும் ஒன்றும் ஆகாது. காக்கா இங்கிருந்து அங்கே போறதுக்கு 500 தடவை ஆட்டினாலும் ஒன்றும் ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் வச்சிருக்கலாம். அது எப்படி வலிக்காம இருக்குது? உனக்கு ஹார்ட் வலிக்குதா? ஒரு நிமிஷத்துக்கு 70 வாட்டி துடிக்குதா? ஹார்ட் வலிக்குதா? ஒரு நாளைக்கு 23,700 தடவை துடிக்குதா? ஹார்ட் வலிக்குதா? மூச்சு நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆயிட்டு வலிக்குதா? இல்ல. அது மாதிரி அல்ல அதுக்கு தகவ அமைப்பு விட்டான். நம்ம எலும்புகள் கனமா இருக்குல்ல, அது எலும்பு லைட்டா இருக்கும். எலும்புக்குள்ள காத்து தான் இருக்கும். நம்ம எலும்புக்குள்ள எலும்பு மஞ்சை இருக்குல்லப்பா, அது எலும்புக்குள்ள காத்து இருக்கும். அதனால வெயிட்டே அவ்வளவுதான் இருக்கும், கொஞ்சம் கேட்க. அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துல 1.5 அடி ரெக்க வச்சிருக்கலாம். 100 கிராமுக்கு அப்ப இவர் 100 கிலோ. இவருக்கு ரெக்க வைக்கணும்னு சொன்னா திருப்பூர் வந்து கோயம்புத்தூர் வைக்க வைக்கிறது. மல்டிபிள் பண்ணிக்க பாய். இப்ப 100 கிராமுக்கு 1.5 அடின்னு வச்சுங்க, 1 அடின்னு வச்சுங்களேன். அப்ப 1 கிலோக்கு எத்தனை அடி இருக்கணும்? 10 அடி இருக்கு. 10 கிலோவுக்கு 100 அடி. 1000 கிலோவுக்கு 100 கிலோவுக்கு 1000 அடி இருக்கணும். அவ்வளவு தூரம் மனுஷன் அதுக்காக கால்குலேஷன் பண்ணல. ஒரு 10 காக்கா ரக்கத்துக்கு மட்டும் கொஞ்சம் கீழே கொஞ்சம் சேர்த்து கண்டுபிடிக்கும் போது எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்கல்ல பையன். இப்ப அந்த அறிவை அவர்கள், அல்லாஹ் கொடுத்த அறிவு, அந்த அறிவை அவர்கள் உலகத்துடைய வஸ்துக்களை கண்டுபிடிப்பது இரவு பகலா செலவு பண்ணி கண்டுபிடிப்பார். லைட்டு கண்டுபிடிக்க என்ன பாடுபட்டார் அவர். கையெல்லாம் எரிஞ்சு காலெல்லாம் எரிஞ்சு. எடிசன் இன்னைக்கு எலும்பு கூட போயிட்டார். என்ன பிரயோஜனம் கிடைச்சது? மண்ணோட மண்ணா போயிட்டாரு. என்ன பிரயோஜனம் கிடைச்சது? அவருக்கு என்ன கிடைச்சது? நமக்கு நம்ம உட்கார்ந்து வெளிச்சத்துல அல்ஹம்துலில்லாஹ் கிதாப் பார்க்கிறோம், பாடம் பார்க்கிறோம், குர்ஆன் படிக்கிறோம். அந்த இல்மை உலகத்துடைய ஒரு முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தினாரே ஒழிய ஹக்கை அறிவதற்கும், தன்னை அறிவதற்கும், தன்னை படைத்தவனை அறிவதற்கும், ஆகிரத்தை அடைவதற்கும், தன்னுடைய மூலம் என்ன, நம்முடைய பாரி யாரு, படைத்தவன் யாரு, எங்கிருந்து வந்தோம், இதே அறிவதற்கும் பயன்படுத்தாதனால கபருக்கு போயிட்டாரு. மண்ணோட மண்ணா போயிட்டாரு. ஆகிரத்துல அவருக்கு கேள்வி கணக்கு இருக்கு. இதே நல்ல விஷயங்களை பயன்படுத்தி இருப்பாரே ஆனால் நிரந்தர சோனம். அப்ப பாருங்க, அவர்கள்லாம் அதுல பயன்படுத்த வச்சுட்டு அல்லா ஜல்ல நம்மளை ஜாலியா உட்காந்து அவங்க போட்ட லைட்ல குர்ஆன் ஓத வச்சுட்டான். அவங்க போட்ட லைட்ல உட்காந்து நம்ம அல்லாஹ் பத்தி பேச வச்சுட்டான். அல்லா ஜல்ல மைக்கு கண்டுபிடிச்சவங்க யாருன்னே தெரியாது. அவன் கபருக்கு போயிட்டு உத வாங்கிட்டு இருப்பான். கபர்ல போய் ஈமான் கொள்ளாதனால, ஹக்கை ஏற்று கொள்ளாதனால உத வாங்கிட்டு இருப்பான் கபர்ல. அத மைக் வச்சு நம்ம அல்லாஹ் பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த மைக்கை தந்தவன் யாரும் இல்லை இல்ல எந்த பேச வச்சுட்டான் நம்மளே. செல்போன் கண்டுபிடிச்சு காணாம போயிட்டான். எங்க போனான்னு தெரியல, எந்த கபர்ல உத வாங்கிட்டு இருக்கான்னு தெரியல. எத்தனை மலக்குங்க அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பாம்பு, எத்தனை தேர்ந்து உத வாங்கிட்டு இருக்கான். ஏன் அந்த இல்மை அவன் செல்போன்ல பயன்படுத்த, அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தல, தன்னை படைச்சவனை பயன்படுத்தல. அவன் பயன்படுத்தி செல்போன் காப்பி ரைட் வாங்கியிருப்பான், காசு கிடைச்சிருக்கும், பணம் கிடைச்சிருக்கும், கோடீஸ்வரனா வாழ்ந்திருப்பான், சேர்த்து போயிருக்கும். எலும்போட எலும்பா மண்ணோட மண்ணா போயிருப்பான், உதவாங்குவான் கபர்ல. நீங்க அந்த செல்போனை பயன்படுத்தி நம்ம அல்லாஹ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஜி அது அல்லாஹ் ரசூலுடைய விஷயம் கேட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஜி அப்ப ஒரு விஷயம் இல்ம அல்லாஹ் கொடுத்தான். அந்த இல்மை யார் யாருக்கு எப்படி வருதோ அவரவர்களுக்கு பயன்படுத்தப்படும். அவரவர்கள் அப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மல்லிகைப்பூக்கு மழை பெஞ்சா வாசனை வரும், ரோஜா பூக்கு மழை பெஞ்சா அந்த வாசனை வரும். எந்தெந்த பொருட்கள்ல மழை பெய்கிறதோ அந்தந்த மாதிரி லட்சக்கணக்கான செடி கொடிகள் இருக்கு. எல்லாருக்கும் மழை ஒன்னதான் பெய்யுது. ஒண்ணுல வேப்ப மரம் வருது, ஒன்னுல புளிப்பா புளிக்குது, எலுமிச்சம்பழம் புளிப்பா புளிக்குது, ஜி சக்கரை இனிப்பா இனிக்குது. அப்புறம் மாம்பழம் இந்த டேஸ்டா இருக்குது, மாம்பழத்து டேஸ்ட் வாழைப்பழத்துல இல்ல, ஒரு வாழைப்பழத்து டேஸ்ட் அடுத்த வாழைப்பழத்துல இல்ல. செவ்வாழை ஒரு டேஸ்ட், ஜி நேந்திரம் பழம் ஒரு டேஸ்ட். சொல்லுங்க பை,
கற்பூரவல்லி, பூவம்பலம், ரஸ்தாலி, முந்தன், பேயம்பலம். எந்த பேயம் எனக்கு பேர் பேயம்பலம் பேர் வச்சாங்க தெரியும். ஏன் அதுக்கு பேயம்பலம்? ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் பேயம்பலம். சாப்பிட்டுருக்கேன். தோல் ரொம்ப மொத்தமா இருக்கும். நீங்க 1 கிலோ பழம் 4-5 பழம் 1 கிலோ வேணா 1/2 கிலோ தோலுக்கு போயிடும். ரொம்ப மொத்தமா இருக்கும். உள்ளுக்கு பழம் சின்னதாக இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கேன். பார்த்துருக்கீங்களா பேயம்பலம்? சரி, இவ்வளவு வெரைட்டிஸ். எல்லாத்துக்கும் ஒரு தண்ணி ஒண்ணு தானம்மா. ஒரு தண்ணி தான் ஒன்னொன்னையும் ஒவ்வொரு விதமா காட்டுது. மல்கோவா மாம்பழம், உதாதாது, இமாம் பசந்து, மோதினார் பசந்து, இப்படி இருக்காது. பங்கன்பள்ளி, இவ்வளவு வெரைட்டிஸ். ஒரு தண்ணி தான் ஊத்துறோம். அதுக்கு ஒரு தண்ணி தான்மா. தண்ணி ஒண்ணுதானே. அது மாதிரி அல்லாஹ் தஆலாவுடைய இல்ம் என்ற சிஃபத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். லட்சக்கணக்கான சிருஷ்டிகள் அந்த இல்மை எப்படி பயன்படுத்துகிறார்களோ அதுக்கேற்ற மாதிரி அதிகப்படுத்தி கொண்டார்கள். பாவிகள் அந்த இல்மை கொண்டு பாவத்தை அதிகப்படுத்திக் கொண்டார்கள். நல்லவர்கள் அந்த இல்மை கொண்டு நல்லதை அதிகப்படுத்திக் கொண்டார்கள். துனியாவை சம்பாதிக்கிறவன் அந்த இல்மை கொண்டு துனியாவை இன்னும் சம்பாதிச்சு கொண்டான். மார்க்க அறிஞர்கள் அந்த இல்மை கொண்டு மார்க்கத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரித்துக் கொண்டார்கள். முஹத்திஸீன்கள் ஹதீஸுடைய கலையை அதிகரித்துக் கொண்டார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் ஹதீஸுடைய தஃப்சீர் கலையை அதிகரித்துக் கொண்டார்கள். ஆரிஃபீன்கள் இர்ஃபானை அதிகரித்துக் கொண்டார்கள். இரவு பகலா அந்த இல்மை அல்லாஹ்வுக்கு செலவு பண்ணாங்க. அது அல்லாஹ்வுடைய இஷ்கையின் காதலை அதிகப்படுத்திக் கொண்டார்கள். அதே இல்மை கொண்டு. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யார் யாருக்கு எப்படி அதிகப்படுத்துறானோ அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கு. ஒரு ஆயத்துல நல்லா கவனிங்க. இன்னொரு அடுத்த ஸ்டெப்புக்கு போறீங்க. இருக்கும் இதுல என்ன, உங்களுடைய கல்பிலே நல்லா விளங்கணும், நல்லா கவனிக்க வேண்டிய உங்களுக்கு எல்லாம் ஒன்றுக்கும் படிப்பனையான பாயிண்ட் இது. உங்க கல்பில் ஈமான் இருந்துச்சுன்னா உனக்கு வரக்கூடிய துன்பங்களும் உனக்கு வரக்கூடிய இன்பங்களும் ரெண்டுமே ஈமான் அதிகரிக்கும். துன்பங்களை கொண்டு ஈமான் அதிகரிக்கும், இன்பங்களை கொண்டு ஈமான் அதிகரிக்கும். உன் கல்வில மரஸ் இருந்துச்சுன்னா, நிஃபாக் இருந்துச்சுன்னா, குஃபர் இருந்துச்சுன்னா உனக்கு வரக்கூடிய இன்பங்களை கொண்டும் குஃபர் அதிகரிக்கும், துன்பங்களை கொண்டும் குஃபர் அதிகரிக்கும். குர்ஆன் நல்லதா கைரா ஷர்ரா பை خير. الله سبحانه وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا. குர்ஆன் முஃமின்களுக்கு ரஹ்மத்தை கூட்டும், அதிகரிக்கும். அதே குர்ஆன் காஃபிர்களுக்கு நஷ்டத்தை தான் அதிகமாக்கும், குஃப்ரை தான் அதிகமாக்கும். وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين. மூமின்களுக்கு ஈமான் இருக்கு. குர்ஆன் ஒரு ஆயத்து இறங்குச்சா இன்னும் ஈமான் ஜாஸ்தி ஆயிரும். குர்ஆன் ஆயத்து இறங்குச்சா ரஹ்மத் ஜாஸ்தி ஆயிரும். குர்ஆன் ஆயத்து இறங்குச்சா ஷிஃபா ஜாஸ்தி ஆயிரும். இதே காஃபிர் கல்வில போய் இறங்குது, ஈமான் வந்துச்சா ஒரு ஆயத்து இறங்குச்சா குஃப்ர் அதிகமாகும், மரஸ் அதிகமாகும், நிஃபாக் அதிகமாகும். அடுத்த ஆயத்து வந்துச்சா இன்னும் அதிகமாகும், அடுத்த ஆயத்து இன்னும் அதிகமாகும். வலா யஸீதுல் ஸாலிமீன இல்லா ஹஸாரா. அப்ப நன்மை தரக்கூடிய குர்ஆன் அவர்கிட்ட போகும்போது தீமை ஆயிடுச்சு பாருங்க, அவங்களுக்கு ஹசாராவை தான் அதிகமாகுது. அது எப்படி போல உதாரணம் சொல்றீங்க. நீ மல்லிகைப்பூ செடி வச்சிருக்க உன் தோட்டத்துல, மல்லிகைப்பூ செடி வச்சிருக்க, நல்லா மல்லிகைப்பூ டெய்லி மல்லிகைப்பூ காய்ச்சி பூக்குது, மணக்குதான் மணக்குமா இல்லையா ஜி? இப்ப மல்லிகைப்பூ செடிக்கு உன் கொல்லையில மல்லிகைப்பூ செடி வச்சிருக்கு. அதுக்கு நீ சுத்தமான ஃபில்டர் வாட்டர் இருக்கு, ஆர்ஓ வாட்டர், அது ஊத்தினாலும் மல்லிகைப்பூ தான் வரும். அதை விட்டுட்டு பாத்ரூம் வெளியே ஒரு தண்ணி சாக்கடை திருப்பி விட்டு அங்கே விட்டு கை கழுவு தண்ணி, சின்ன பிள்ளைங்களாம் 1-2 போகிறதுல அங்கே தான் அந்த வழியே போகுது, பின்னாடி கொல்லையில் வழி போய் நமக்கு போகுது, அதுதான் அந்த செடிக்கு போயிடுது. நாத்தம் பிடிச்ச தண்ணி போகுது சுருக்கமாக சொன்னான். அதனால மல்லிகைப்பூ நாருமா பை? கொல்லை தண்ணி போய் சேருது பை, பாத்திரம் கழுவுது 1-2 போகிற தண்ணினா அங்கே கொல்லையில் திருப்பி விட்டு விட்டான் பை, அதுதான் போய் தென்னை மரத்துக்கு போகுது, மல்லிகைப்பூ போகுது. மல்லிகைப்பூ நாத்தம் அடிக்குமா? இந்த தண்ணி தான் போச்சு, அதுல வரக்கூடிய மல்லிகைப்பூ மணக்கத்தான் செய்யும். நீ ஆர்ஓ வாட்டர் ஊத்துனாலும் சரி, பிஸ்லரி வாட்டர் டெய்லி ஊத்துனாலும் சரி, இந்த சாக்கடை தண்ணி விட்டாலும் சரி,
நன்மையும் தீமையும் அதில் போய் அதுல மாத்தாவில் நன்மை இருக்கிறதுனால நன்மையை தான் அதிகம் எடுக்கும். அது பக்கத்திலேயே வேப்ப மரம். வேப்ப மரத்துக்கு நீ இந்த மாதிரி அழுக்கு தண்ணியை விட்டாலும் சரி, டெய்லி போய் பிஸ்லரி வாட்டர் வாங்கி ஊற்றினாலும் சரி, சுத்தமான தண்ணி ஊற்றி பார்ப்போம். இதுதான் வரும். அதுல சர்க்கரையே கலந்து ஊற்றிப்பாரு வேப்ப மரத்துக்கு. டெய்லி ஒரு கிலோ சர்க்கரை வாங்கி வாளியில் ஊற்றி தண்ணி ஊற்றி கலக்கி வேப்ப மரத்தில் ஊத்து. என்ன அதிகமாகும்? கசப்பு தான். அப்ப நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் இறை காதலர்கள் அல்லாஹ்வுடைய காதல் அதிகமாயிட்டே போயிட்டே இருக்காங்க. அல்லாஹ் எதுவும் சாப்பாடு கொடுத்தானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே, இந்த அடிமையை நீ மறக்கலையே, இவனுக்கு சோறு கொடுத்தே ரப்பே, இந்த மாதிரி பாவிக்கு ரப்பே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எனக்கு சோறு கொடுக்கல தெரிஞ்சுங்களா, மோலா ஜி போல என்னை நீ இப்படியே எனக்கு பார்க்கணும் ஆசைப்பட்டேன் ரப்பே, நீ பார்த்துக்க. சோதனைகளும் அவர்களுக்கு நன்மையை தான் அதிகப்படுத்தி மொழிய, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இஷ்கத்தான் அதிகப்படுத்தி மொழிய, ஈமானத்தான் அதிகப்படுத்தி மொழிய, அவர்களுக்கு அல்லாஹ் விட்டு தூரமாக்காது. அல்லதீன கால லஹுமுன் நாஸ், ஆதாரம் சொல்லுங்க கேட்டுங்க. அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும் ஃபஹஷூஹும் ஃபஸாதஹும் ஈமானா. மக்கள் எல்லோரும் சொன்னார்கள் சஹாபாக்கள் இடத்திலே, உங்கள் எதிரிகள் கடுமையாக திரண்டு விட்டார்கள், ரொம்ப அதிகமாக எதிரிகள் திரண்டு விட்டார்கள், ரொம்ப ஆயுதங்கள்லாம் பலமான ஆயுதங்கள், அவர்கள் உங்கள் பக்கம் நடந்து சென்றாலே நீங்க சட்னி ஆயிருவீங்க, அவ்வளவு கூட்டம். ஃபஹஷூஹும், பயந்து கொள்ளுங்கள், நடுங்குங்கள், பயந்து கொள்ளுங்கள் என்று பயமுறுத்தப்பட்டது. அல்லாஹ் சொல்றான் ஃபஸாதஹும் ஈமானா. வா 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 வா, அவர்கள் ஈமான் அதிகமாகி விட்டது. துனியா உன்னை பயம் காட்டும் போது நீ இஷ்க இலாஹி கல்பு இருந்தா இன்னும் அல்லாஹ்வுடைய இஷ்க அதிகமாகும். அல்லாஹ்வுடைய காதல் அதிகமாகும், குறையாது. உன்னை துனியா பயம் காட்டும், காலையில் சார்ந்திருக்கும் வியாதி உன்னை பயம் காட்டும், இன்னும் இஷ்க அதிகமாயிடும். கை வலிச்சுச்சா லா இலாஹ இல்லல்லாஹ், போல இந்த கை வலியும் ஒன்னு நினைக்கத்தான் கொடுத்த நீ. எனக்கு இந்த கை எனக்கு வலிக்காம இருந்து நினைக்க மாட்டேன். காலையில் வலிச்சுன்னா யா அல்லாஹ் ஷிஃபாவாக்கு, திரும்ப வலிக்குது யா அல்லாஹ் ஷிஃபாவாக்கு, யா அல்லாஹ் ஷிஃபாவாக்கு. ஒரு நாளைக்கு 1000 முறை உங்க ருஜுவா காரணமாக்கிட்டே இல்ல. அப்ப அதே கைவலி நல்லடியார்களுக்கு அல்லாஹ் பக்கம் ருஜு ஆகிறதுக்கு, அல்லாஹ் நெருங்கிறதுக்கு காரணமாயிடுச்சு. பாவிகளுக்கு அதே கைவலி 1000 அல்லாஹ் திட்டுறான். தொழுக தாங்க போனாங்க, படக்குன்னு வலிக்கையில வந்துட்டோம். நல்ல வேலைக்கு தானே போனேன், எனக்கு ஏன் அல்ல அப்படி கஷ்டப்படுத்துற, நல்ல வேலைக்கு தானே போனேன். அப்ப அதே கைவலி அவருக்கு அல்லாஹ் விட்டு தூரமாக சபபாயிருச்சு, காரணம் ஆயிடுச்சு. சஹாபாக்கள் இஷ்க இலாஹில் இருந்தாங்க, எதிரிகள் பெதிரிகளுக்கு காண்பித்து பயமுறுத்தப்பட்டது, பயந்தாங்களா? ஃபஸாதஹும் ஈமானா, ஈமான் இன்னும் அதிகமாயிருச்சு. அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஉ லஹும் ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா. जी இது ஒரு ஆயத்து. வலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்ஸாப், முஃமின்கள் என்ற போர் படையினரை பார்த்த பொழுது பயங்கரமான அஹ்ஸாப், எல்லா கூட்டங்களும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்குது. மக்காவாசிகள் சுற்றி இந்த தாயிஃப் வாசிகள் எல்லாத்தையும் ஒன்னா திரட்டி அவ்வளோ பெரும் படை. அந்த மாதிரி பெரும்படை அரபகமே பார்த்தது இல்லை. எல்லா கூட்டத்திலும் ஒன்னா சேர்ந்துட்டான். முஃமின்களுக்கு ஆப்போசிட்டா எல்லாரையும் ஒண்ணு திரட்டிட்டாங்க. யஹூதிகளும் திரட்டிட்டாங்க, மக்கா குறைஷிகள் எத்தனை பேரும். அவர்களுக்குள் பகை இருந்த பொழுதும் சமாதானப்படுத்தி, விளைஞ்சுங்களா, அவர்களுக்குள் சண்டை இருந்தோம் சமாதானப்படுத்தி, நம்ம சண்டை பின்னாடி பார்த்துக்குவோம், இப்ப முஸ்லிம்களை அழிப்போம், எல்லாம் ஒன்னா திரண்டான். இப்ப அல்லாஹ் சொல்றான் வலம்மா ரஅல் முஃமினூன் அல் அஹ்ஸாப், அந்த மொத்த படையினரை பார்த்த பொழுது பயந்து நடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டார்களா? காலு ஹாதா மா வஅதல்லாஹு வ ரசூலுஹு, இதோ அல்லாஹ் ரசூல் வாக்குறுதி அளித்தார்களே அந்த நாள் வந்து விட்டது. என்ன வாக்குறுதி அளிச்சாங்க அல்லாஹ் ரசூலும்? ஒன்று வெற்றி அல்லது வீர மரணம். வா, இதோ அந்த நாள் வந்து விட்டது. நான் உண்மையான மூமின் என்று அல்லாஹ் நிரூபிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்தான். கிடைச்ச சான்ஸ் விடக்கூடாது. வாயா உள்ள போ. வ ஸதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ் சொன்னது உண்மை, ரசூல் சொன்னது உண்மை.
ஒமா ஜாதஹும் இல்லா ஈமானம் வ தஸ்லீமா. அவர்களுக்கு அந்த போர் படையினர்கள் ஈமானையும் தஸ்லீமையும் தவிர வேறதையும் அதிகப்படுத்தவில்லை. அவ்வளவு பெரும் படை நசுக்குவதற்கு காத்திருக்கிறது. இப்ப ஈமான் அதிகமாயிருச்சு, தஸ்லீம் அதிகமாயிருச்சு. தஸ்லீம் என்ன? சரண்டர், அல்லாஹ்வின் முன்னால் தன்னை தாழ்த்தி கொள்வது, பணிந்து கொள்வது, அது அதிகமாயிருச்சு அவங்களுக்கு. இல்லா ஈமானும் தஸ்லீம். அப்ப நாம இன்னைக்கு துனியா நம்ம நசுக்குவதற்கு யாரெல்லாம் ரெடியா இருக்காங்களோ, எந்த ஃபிரௌனா இருக்கட்டும், எந்த ஹாமானா இருக்கட்டும், ஜி எவ்வளவு பெரிய பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய சீஃப் மினிஸ்டரா இருக்கட்டும், விளைஞ்சுங்களா ஜி, எவ்வளவு பெரிய பயப்படலாமா நம்ம? அவர்களுடைய சேட்டை அதிகமாக அதிகமாக நம்முடைய ஈமான் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அவர்களை எப்படியெல்லாம் கற்பனை செய்து, கொஞ்சம் எடுத்து வைப்பா, சரி பண்ணி தூக்கி வைங்க, விட்டுருங்க ஜி. அவர்களுடைய சேட்டை அதிகமாகும் பொழுதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய ஈமான் அதிகமாகணும், தக்வா அதிகமாகணும், தஸ்லீம் அதிகமாகணும். பயப்பட தேவையில்லை. என்னென்னவெல்லாம் சூழ்ச்சி பண்றான். உன்னை நாட்டிலே இருக்க வைக்க மாட்டேன், துரத்திடுவேன். சிஏஏ, என்ஆர்சி, என்ன வேணா கொண்டு நாட்டில் இந்த நாடு எங்களுக்கு சொந்தமானது, இப்படித்தான் சொன்னாங்க. ஏற்கனவே உங்க ஒப்பன் சொன்னான் அப்படித்தான். அவன் பேரு ஃபிரௌன். அல்லாஹ் ஒட்டுமொத்தமா கொண்டு போய் உள்ள தள்ளிட்டு, கம் தரகு மின் ஜன்னாத்தின் வ உயூன், எத்தனை மிக பெரும் தோட்டங்கள் துறவுகள் எல்லாம் விட்டு சென்று விட்டார்கள். வஸுரூஇன் வ மகாமின் கரீம், விவசாய நிலங்களையும் கட்டப்பட்ட உயர்ந்த வீடுகளையும் எல்லாம் விட்டு சென்று விட்டார்கள். மகாமின் கரீம் வ நஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன், அவர்கள் அனுபவித்து வந்த அத்தனை நியமத்துகளையும் விட்டு விட்டு போய் விட்டார்கள். வகதாலிக வௌரஸனாஹா கௌமன் ஆகரீன், இன்னொரு கூட்டத்தினருக்கு அவற்றை எல்லாம் நாம் வாரிசுகளாக கொடுத்து விட்டோம். வச்சுக்கோங்க, முடிங்க அவங்க கையில கொடுத்தோம். அப்ப நமக்கு அதை கொண்டு பயம் வரலாமா? எதிர்காலத்தில் நினைச்சு கண் இருட்டு போலாமா? எதிர்காலத்தில் நினைச்சா ரொம்ப இருட்டா இருக்குதுங்க சில பேர். என் காலம் போயிடுச்சுங்க, என் புள்ள கூடிய காலங்கள்லாம் எப்படி இந்தியாவில் வாழ்றதுன்னு தெரியல, என்ன செய்யுதுன்னு தெரியலங்க. வேற ஏதாவது நாடு ஓடி போயிடலாமா? எங்க போடுவார்? என்ன செய்யுதுன்னு தெரியல. இந்தியாவில் எப்படி எதிர்காலத்தில் இந்த முஸ்லிம்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியல. அவன் என்ன சூழ்ச்சி செய்தார்? அவர்கள் மிக பெரும் சூழ்ச்சிகள் எல்லாம் செய்தார்கள். சூழ்ச்சியாளருக்கெல்லாம் மிக பெரும் சூழ்ச்சியார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? அப்ப அப்படி அத்தனை பேர் உனக்கு எதிராக திரண்டாலும் நீ அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். உன் ஈமானை அதிக பலப்படுத்துறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. அல்லாஹ் சொல்றான், என்ன பலப்படுத்துறான்? இதுவரைக்கும் இவர்கள்லாம் நமக்கு ஆதரவு இருக்கிறாங்க, சந்தோஷமா வாழ நினைச்சிட்டு இருந்த. இப்ப எல்லா ஆதரவும் நீங்கிருச்சு. இப்ப என்ன செய்யணும்? எந்த ஆதரவும் இல்லை, எனக்கு நீ மட்டும்தான் ஆதரவு. இப்ப மேலும் அல்லாஹ்வுக்கு ருஜுவாவும் இல்லை, அதுக்கு தான் அல்லாஹ் வச்சாங்க. உனக்கு கல்யாணத்துக்கு உதவி செய்யறம்பா, புள்ள கல்யாணத்துக்கு அப்படின்னு 10 பேர் சொல்றான். மாமன் சொல்றாரு, மச்சான் சொல்றாரு, மச்சனன் சொல்றாரு, அண்ணா சொல்றாரு, அக்கா சொல்றாங்க, நீ ஏற்பாடு செய்ய புள்ள கல்யாணத்தை நான் பாத்துக்கிறேன்பா. அப்படி இவ்வளவு ஆதரவு நமக்கு இருக்குதா? சரிதான் ஜி. எல்லாம் சொல்றாங்க, எப்ப கல்யாணம்? அண்ணன் 6 மாசம். 6 மாசம் இருக்கு இல்லப்பா. அக்கா சொல்றேன், நகலை நான் பாத்துக்கிறேன். அண்ணன் சொல்றாரு, சாப்பாடு நான் பாத்துக்கிறேன். சீர்சாமா தம்பி சொல்ற, நான் பாத்துக்கிறேன், நீ கவலையப்படாத விடு. இல்ல நான் பாத்துக்கிறேன். விளைஞ்சுங்களா? எப்படி இருப்போம்? கை நெஞ்சு நிமித்தி நடப்பாரு. இப்படி பத்திரிகை எடுப்பாரு, ஜூன் மாசம் என் பிள்ளை கல்யாணம், கட்டாயம் வந்துருங்க. அட நெஞ்ச நிமித்தி துவா செய்யுங்க, பிள்ளை கல்யாணம் ஜூன் மாசம். ஏன் 10 பேர் மனசுல உட்கார்ந்துருக்காங்க. நெஞ்ச நிமித்தி அல்லாட துவா பேசுவார். தொழில் முடிச்சு இப்ப நான் டைம் ஆச்சு, நீண்ட துவா வைத்து உட்காந்துருக்கிறார். மணி இப்போ இன்னும் அந்த பத்திரிக்கை கொடுக்கணும், அங்கே பத்திரிக்கை கொடுக்கணும், கல்யாண வேலைகள் இருக்குது. இவ்வளோ நிலைமை துவா வரும் எப்படிங்க? 10 துவா வருங்க, 2 துவா வரும் பத்தாதா? இப்போ நான் துவா. அண்ணன் ஃபோன் அடிச்சார், தம்பி கொஞ்சம் வியாபாரத்தில் கொஞ்சம் முடங்கிருச்சு,
ஏன்னா மற்றவங்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அக்கா ஃபோன் அடித்தாங்க, திடீர்னு பிள்ளைக்கு ஆப்ரேஷன் வந்துருச்சுங்களா, கால் உடஞ்சிருச்சு, ஆப்ரேஷன் வந்துச்சுட்டுமா, காசுலாம் சரியாக போச்சு, வேறு யார்ட்டையும் பார்த்துக்க தம்பின்ட்டான். ஆனால் எல்லாருமே கை விட்டான். மச்சனை வெளிநாட்டில் மாட்டிக்கிட்டேன், திடீர்னு பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணிட்டான், முத்து குத்தி அமுச்சு விட்டான், வெளிநாட்டு சீல் குத்தி அமுச்சிடுவானோ அமுச்சுட்டான், வெறுங்கையா வந்துட்டேன், ஒரு இப்போ முடியல அப்படின்னு. இப்போ எப்படி பத்து ரூபாய் என் ஜூன் மாதம் என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், துவாச்சிங்க இன்னும் கலந்துக்குங்க. சரி துவாசை தோல் முடிச்சுட்டு கண்ணில் தண்ணி ஊற்றா எல்லாம் கை விட்டானுமா. ஏன்டா நம்பினேன் அவனை, கைவிடக்கூடிய ஆட்களை ஏன் நம்பினேன். கடைசியா ஒரு ஆதரவு இருந்துச்சு மச்சனை, அவர் இது வரைக்கும் எதுவும் சொல்ல, அவரை மூத்தா போயிட்டார். அவர் ஒருத்தர் தான் வந்து எதுவும் போன் அடிக்கல இது வரைக்கும், திடீர்னு மூத்தா போயிட்டார். இப்ப யாரப்பா நம்புவ? அல்லாஹ் சொல்றான், ஃபதவக்கல் அலல் ஹய்யில்லதி லா யமூத், மரணமே அடைய மாட்டானே அந்த அல்லாஹ்வை நம்புடா நீ. அவன் விட்டு யாரெல்லாம் நம்பன எல்லாம் கை விட்டானா. இப்ப கல்பு அல்லாஹ் பக்கத்துல நிக்குது. இப்ப துவா கேட்டா நீலிமா துவா செய்றாரு, எல்லாம் பல செஞ்சு போயிட்டாங்க, சஜிதால உழுந்து அதுக்கு பாயை நினைஞ்சு போச்சு. இப்ப இன்னும் 1 மாசம் தான் கல்யாணத்துக்கு இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி தலை நிமிந்து நின்றேன், இப்ப தலையை குனிஞ்சிட்டேன். யார்கிட்ட போய் குனிவது? ஒன்று தவிர எல்லாம் கை விட்டானு. அல்லாஹ் சொல்றான், ஃபது துஆஇன் அரீம், நீலிமா துவா செய்றானா. இப்ப அதற்கு 10 துவாவுக்கு திட்டனா இன்னும் கொஞ்சம் நேரம் ஓதுங்க. ஆமீன். அப்ப அதை தெரிஞ்சு போயிட்டாங்க, துவா ஓதிட்டு இருக்கிறார், நீல நிலமா துவா வர்றார். ஆயத்தின வருது, பது துவா அறியும். ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டால் என்ன நீளமா துவா ஓதுறாங்க. அப்பா சஜிதால உழுந்து அழுகுறான், முசல்லா நினைஞ்சிருது. وإذا أنعمنا على الإنسان عرض ونأى بجانبه وإذا مسه الشر فذو دعاء عريض. நீல நீளமா துவா ஓதுறான். ஜி وإذا أنعمنا على الإنسان, நியமத்துகளை கொடுத்து எல்லா பக்கமும் உதவி வர ஆரம்பிச்சிருச்சு. அறவ நம்மளே புறக்கணிச்சிட்டான், அல்லாஹ் அவன் கண்ணுக்கே தெரியல. وَنَأَى بِجَانِبِهِ, தன் விலாவுப்புறத்திலே ஒதுங்கியவனாக தூரம், அல்லாஹ்விட்டு தூரம் ஆயிடுறான். சீக்கிரம் தொழுவீங்க, மனுஷனுக்கு வேலை எல்லாம் இருக்காதா? ரொம்ப நீள நீளமா தொழு வச்சுட்டு இருக்கிறீங்க. நீளமா துவா. அப்ப எல்லா ஆதரவும் இல்லாமல் ஆகிற பொழுது மனுஷனுக்கு அல்லாஹ் மேல ஆதரவு கூடியிருக்கு. சஹாபாக்கள் சுத்தமா உங்களுடைய எந்த ஆயுதங்களும் உதவாது, உங்களை விட பல மடங்கு ஆயுதங்களும் பல மடங்கு படைபலம், குதிரை பலம், ஒட்டகம், அம்பு, ஈட்டிலாம் கடுமையா வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்படியா, அப்ப இது வரைக்கும் கொஞ்சம் நம்முடைய திறமையை கொண்டு கொஞ்சம் எதிர்க்கு நிக்கலாம். 1க்கு 2 1க்கு 3 இருந்தா இப்ப நம்ம திறமையும் உதவும் நினைச்சோம். இப்ப விளங்கி போச்சு, எங்க திறமை உதவாது. இப்ப வெற்றி என்பது அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. சுத்தமா என்னுடைய ஜானிபில என்னுடைய பக்கத்திலிருந்து எதுவும் உதவாதுன்னு விளங்கி விட்டது. இப்ப முழுமையா யாரு பக்கம் தவக்கல் வரும்? அல்லாஹ் பக்கம் தவக்கல் வரும். வமா ஸாதுஹும் இல்லா ஈமானம் வ தஸ்லீமா, அது ஈமானையும் முற்றிலும் சரணாகதி ஆவதை தவிர வேற எதையும் அவர்களுக்கு அதிகப்படுத்தவில்லை. அப்ப அல்லாஹ் ஜெல்லஷான் 4 பக்கமும் பேங்க் காட்டுறானா, என்ன செய்யறானா, நீ சரணாகதி ஆயிரு அந்த இடத்துல. ரப்பே தவிடு பொடி ஆக்கிறோம். அல்லாஹ் எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன இருந்தா நான் ஊன்றி வளர்ந்துட்டான், இனிலாம் அவனை சீக்கிரத்துல நடக்க மாட்டான். தவிடு பொடி ஆக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் அல்லாஹ்? ஆனானப்பட்ட எவ்வளவு பெரிய ஆட்களை எல்லாம் அந்த தவிடு பொடி ஆக்கிட்டான். மஸ்ஸக்னாஹும் குல்ல முமஸ்ஸகின், கிளி கிளி என்று கிழித்து விட்டோம் அவர்களை. ஃபஜஅல்னாஹும் அஹாதீஸ, வெறும் வெற்று கதைகளாக அவர்கள் ஆக்கிவிட்டோம். இப்படி ஒருத்தர் இருந்தானா, சமூது கூட்டத்தார்னு ஒருத்தன், சத்தாதுன்னு ஒருத்தர் இருந்தானா, ஃபிரௌன் ஒருத்தர் இருந்தானா, கதை பேசுறோம்ல, வெறும் கதைகளாக அவர்களை ஆக்கிவிட்டோம். வேற எப்படி அவங்களுடைய எந்த அடையாளங்களும் துணியால வைக்கல, அழிச்சிட்டோம், நசுக்கிட்டோம், காலில் வச்சு நசுக்கிட்டோம் அவங்கள. ஜி சொர்க்கமே கட்டணும் சத்தாத். யாரு? சத்தாத். நபி சொன்னாங்க, இந்த மாதிரி ஈமான் கொள்ளுங்க. என்ன கிடைக்கும் ஈமான் கொண்டா? சொர்க்கம் கிடைக்கும். நானே கட்டுறேன். என்ன சொர்க்கத்தில் பால் ஆறு தேனாறு நானே ஓட வைக்கிறேன்.
கட்டுங்க பெரிய சுருக்கத்தை, பெரிய ஒரு இடத்த 50 ஏக்கர் பெருசா எடுத்து சுத்தி காம்பவுண்டு போட்டு ஜி உள்ள ஆறுலாம் ஓட்டி அது டெய்லி பால் கொண்டு ஊற்றணும் உத்தரவு போட்டான். 500 பல 1000 மாடுகள் பால் கறந்து ஊற்றிட்டே இருக்கணும் உத்தரவு. 6 மாடி ஓடுது பால் ஆறு ஓடுது, தேன் ஊற்றிட்டே இருக்கணும், தேனாறு ஓடுது, தண்ணி ஓடுது ஜி. அந்த பால் ஓடனா ஒரு நாள் அது வீணா போயிடாது. மாட்டுப்பால் அது ஊத்துறாரு, மாட்டுப்பால். அல்லாஹ் சொல்றான் வஅன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமுஹு. எத்தனை வருஷம் கோடிக்கணக்கான வருஷம் ஒன்னு டேஸ்ட் மாறாத பால். உங்கூட்டு எங்கூட்டு பால் கிடையாது. மாட்டுப்பால், ஆட்டுப்பால், பாக்கெட் பால், ஆவின் பால், ஆரோக்கிய பால் கிடையாது. அது எத்தனை வருஷம் ஓடினாலும் அது டேஸ்ட் மாறாது. அந்த பால் சொர்க்கத்துல ஆறா ஓடுது அப்படின்னா ஓட்டினான். தேன் ஓடு. அல்லாஹ் சொல்றான் வஅன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபன், பரிசுத்தமான தேன். அவன் எல்லா தேனையும் கலந்து கீழே மண்ணு கல்லும் சேர்ந்து ஓடுது. யார் குடிப்பாது? தேனாறு ஓட்டினான். வேற என்னப்பா ஊர்லிங்கள் இருப்பாங்க, எவெல்லாம் அழகிய பிடிச்சிட்டு வாடா, 17-12 வயசு தான் இருக்கணும், பிடிச்சிட்டு வா உள்ள. அவ கத்தி அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. உட்காந்து ஜி என்னக்கு இந்த உலகத்து பொம்பளை குழந்தை நிப்பாட்டா ஊர்ல எங்கிட்டாகுமா? ஊர்ல எனக்கு 1-2 போகாது ஜி. இவங்க சொர்க்கத்துல கக்கூசு கட்டாம வச்சிரு, ஒரு மாசம் சொர்க்கமே உள்ள நுழைய முடியாது. உள்ள நுழைய முடியாது இவங்க சொர்க்கத்துல. பாத்ரூம் கட்டி தண்ணி வசதி எப்படி டேங்க் கட்டி தண்ணி வசதி வச்சிருந்தா போதும். சொர்க்கத்தை நாளடிக்கிறதுக்கு இந்த 50 ஊர்லீங்களே போதும். எங்க 1-2 போவாங்க? அந்த மரத்தடி போய் இந்த மரத்தடி போ. ஆக அந்த முட்டாப்பை செஞ்சான் யாரு? சொர்க்கத்தில் 500 ஊர்லின் பெண்கள்லாம் உள்ள விட்டு, அழகான பொம்மைலாம் உள்ள விட்டு கட்டினா சொல்லு முட்டாள். எல்லாம் ஓப்பனிங் டே, இத்தனை திறக்கப்படும், எல்லாம் பினிஷிங் பண்ணி தங்கத்திலே சில வீடுகள்லாம் கட்டி ரிப்பன் கட் பண்றதுக்கு உள்ள போனா ஒரு கால் உள்ள வச்சா செத்து போயிட்டான். அங்க வச்சே ரூபாக்கிட்டான். ஆது மகன் சத்தாது குலவலிமை பெருவாழ்வு அழியாமல் நிலை நின்றதோ, அட்ட திசையும் தொழும் சமூதார்த்தம் உடைய அகம்பாவம் நிலை நின்றதோ. எல்லாம் அல்லா வச்சு கிழிச்சு எரிஞ்சுட்டான். அதனால இந்த படைகளுக்கு எல்லாம் பயப்பட வேண்டாம் பை. அப்ப இவர்களுடைய பயம் உன்னை உலகமெல்லாம் உன்னை பயம் காட்டினால், உன் வியாதி உன்னை பயம் காட்டினால், உன் வறுமை உன்னை பயம் காட்டினால் யார நம்பு? அல்லாஹ். இவற்றையெல்லாம் காட்டி பயம் காட்டுவது ஷைத்தானுடைய வேலை. அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் ஏழ்மையை காமிச்சு உங்களை பயம் காட்டுவோம். ஏக்கா தர்மம்லாம் செஞ்சிடாத, எல்லா பாதையில ரொம்ப செலவு பண்ணிடாத, ஏழ்மையா போயிடும், காசு இல்லாம போயிடும், குறைஞ்சிரும், பயம் காட்டுவான். பயப்படாத, நெஞ்ச நிமித்தி நில்லு, நான் அல்லாஹ்வை தான் ஆகிறேன், எதற்கும் அஞ்ச மாட்டேன். பணம் இருந்தாதான் பொஞ்சாதி மதிப்பா, பணம் இருந்தாதான் நண்பர்கள் மதிப்பாங்க. இந்த எல்லா மதிப்பு மரியாதை எனக்கு அல்லாஹ் கொடுத்தான், காசு கொடுத்தார். வஸாதுஹும் இல்லா ஈமானன் வ தஸ்லீமா, ஈமானையும் தஸ்லீமையும் தேடு வேறதையும் அவர்களுக்கு அதிகமாக்கவில்லை. ஈமானையும் தஸ்லீமையும் தேடு எதையும் அவர்களுக்கு அதிகமாக்கவில்லை. இது ஒரு ஆயத்துங்களா? وَأَقْسَمُوا بِاللَّهِ جَهْدَ أَيْمَانِهِمْ لَئِنْ جَاءَهُمْ نَذِيرٌ لَيَكُونُنَّ أَهْدَىٰ مِنْ إِحْدَى الْأُمَمِ فَلَمَّا جَاءَهُمْ نَذِيرٌ مَا زَادَهُمْ إِلَّا نُفُورًا. அவர்களுக்கு நபிமார்கள் வந்த பொழுது அல்லாஹ்வின் மீது ரசூல் மீது வெறுப்பு தான் அதிகமானதை ஒழிய வேறதையும் அதிகமாக்கவில்லை. இது ஒரு ஆயத்துங்களா? கேட்டுங்க. வலகது சர்ரஃபனா ஃபீ ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனிலே நிறைய ஆயாத்துகளை நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். ஏன் சொன்னோம்?
லியذكروا, இதை கொண்டு அவர்கள் படிப்பினை பெறுவதற்காக. ஒமா யஸீதுஹும், ஆனா அந்த காஃபிர்களுக்கு இதே குர்ஆன் ஆயத்தாக அதிகப்படுத்தவில்லை. இல்லா நுஃபூரா, வெறுப்பை தவிர வேற எதையும் அதிகமாக்கவில்லை. அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல வயுகவ்விஃபுஹும் வனுகவ்விஃபுஹும், குர்ஆன் மூலமா அவர்களை அச்சமூட்டுகிறோம். வமா யஸீதுஹும் இல்லா துக்யானன் கபீரா, அந்த குர்ஆன் ஆகிறது அவர்களை மிகப்பெரிய வழிகேட்டை தவிர எதையும் அதிகமாக்கவில்லை. இப்ப குர்ஆன் உயர்ந்தது. அதே குர்ஆன் அவங்கள்ட்ட வந்த உடனே கல்புல நிஃபாக் இருக்கு, நிஃபாக் அதிகமாயிருக்கு. கல்புல குஃபர் இருக்கு, குஃபர் அதிகமாயிருக்கு. இது எல்லாம் குர்ஆனுடைய ஆயத் சொல்றேன் உங்களுக்கு. அப்போ நல்லது வந்தாலும், ஹைர் வந்தாலும், ஷர் வந்தாலும், துன்பம் வந்தாலும், இன்பம் வந்தாலும், உன் கல்புல என்ன இருக்குன்னு நீ பாரு. அந்த கல்பு உன்னுடைய ஈமான் இருந்தா ஈமான் ஜோதி அதிகமாயிட்டே போகும். தேய்க்க தேய்க்க மனம் அதிகமாகும். சந்தனம் அடிமை அரைக்க அரைக்க மிகுந்த மனமே தந்திடும் இனிய சந்தனமே. சஹாபாக்கள் சோதனைகள் வர வர இன்னும் புடம் போட்டுப்படுவார்கள். வைரம் கல் உண்மையான வைரக்கல்லா இருக்கு. வைரத்தை தேய்ப்பாங்க, பட்டை தீட்டுவார், தேய்ச்சி தேய்ச்சி கழட்டுவோம். கொஞ்சமா சின்னதாயிரும். இவ்வளவு பெருசு சைஸ் இல்லாமல் இவ்வளவு பெருசு உருண்டையை எடுப்பணும். அதை சைஸ் பண்ணணும். அங்கங்க தேய்ச்சி கிராஸ் பண்ணி அறுத்து எடுத்து சுத்தப்படுத்துவோம். சுத்தம் பண்ண வேலை கூடிக்கிட்டே போகும். இப்படி எடுத்தா அது 1 கோடி. அது பட்டை தீட்டப்பட்டு முழுமையாக தீட்டப்பட்டு பளபளக்கப்பட்டு ஆக்கப்பட்டால் அது 550 கோடி 60 கோடி. அப்ப சோதனைகள் மனிதனை பட்டை தீட்டுகிறது. கஷ்டங்கள் வர வர எதிரிகளுடைய பயம், வறுமையுடைய பயம், வியாதிகள், குடும்பத்தாருடைய கஷ்ட நஷ்டங்கள், இழப்பு, கையை விட்டு காசு பணம் காணாம போறது, திருடன் திருடிட்டு போறது, இது எல்லாம் இழப்புன்னு நினைக்காத. உண்மையில அவன் கல்புல ஈமான் இருந்தா அவைகளை கொண்டு அந்த ஈமானை இன்னும் நல்லா ஜோதிமயமாக்கும். நெஞ்ச நிமித்து நிப்ப. கடையில வியாபாரம் இல்லை, கடை நஷ்டமாயிட்டு போயிட்டு இருக்கு. என்ன பாவம் செஞ்சணும் அல்ல, ஏனுக்கு சோதனை இல்லை, ஏன் இப்படி சோதிக்கிறான்? வீட்டை காலி பண்ண சொல்றாங்க, வீடு விற்க மாட்டேங்குதுங்கிறான். எத்தனையோ கஷ்டங்கள் மனுஷனுக்கு வருது. இந்த ஒன்னொன்னும் ஒன்னு ஈமானை அதிகப்படுத்து. நன்மைகளும் அல்லாஹ் கொடுக்குறான், காசு பணம் கொட்டுது, ஈமான் அதிகமாகும். நேமத்துகள் வருது, ஈமான் அதிகமாகும். அல்லாஹ் இந்த முஹப்பத் அதிகமாகும். குறைஞ்சாலும் அதிகமாகும். அது எப்படி பாரு, இதுதான் ஈமானுடைய பண்பு. ஆனா யாருடைய கல்வி நிஃபாக் இருக்கிறதோ, செல்வங்கள் வந்தாலும் நிஃபாக் தான் அதிகமாகும். காரூனுக்கு நிறைய செல்வம் வர வர ஈமான் அதிகமாச்சா, குஃப்ர் அதிகமாச்சா? என்னுடைய திறமையால் சம்பாதித்தேன் சொன்னல, குஃப்ர் அதிகமாயிட்டே போயிட்டே இருந்துச்சு. சோதனைகள் வந்தாலும் அவன்கிட்ட குஃப்ர் அதிகமாகும். சொன்ன கஷ்டம் என்ன, ஏன் அல்லாஹ் சோதிக்கிறான்னு தெரியலையே. அம்மல் இன்சான் தஅபதலா ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூல் ரப்பி அஹானனி, என் ரப்பு எனக்கு மோசடி பண்ணிட்டான், இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறான் எனக்கு, நான் ஒண்ணுமே செய்யல, அல்லாஹ்வுக்கு நல்லதான் செஞ்சேன், என்ன அல்லாஹ் ஏன் இப்படி சோதிக்கிறான் என்று அவன் குஃபரை அதிகமாக்கி கொண்டே செல்வான். சமஜ் में आ गया भाई? அப்ப நம்ம கல்புல என்ன இருக்குன்னு பார்க்கறான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலாவுடைய வஜூது காட்சியளிக்க செய்கிற பொழுது, சிருஷ்டிகளை காட்டும் போது, அந்த சிருஷ்டியுடைய இக்திசா என்னவோ அதைத்தான் வெளியே காட்டும். அதனால ஹைரோ ஷர்ர வஜூதின் பக்கம் சேர்க்க கூடாது. ஷேഖனை எப்பயும் தகர டப்பி உதாரணம் வச்சுக்கிட்டு, இது பொடி டப்பி, இதனுடைய மெட்டீரியல் என்ன, மூலப்பொருள் என்ன, தூக்கிட்டு வைங்க மறுபடியும். சரி விட்டுருங்க. இதோட மூலப்பொருள் என்னப்பா? இப்ப இதை உயரமா அடிச்ச வெட்டுமா? வெட்டாது. வெட்டுமா? வெட்டாது. இதே தகரத்துல கத்தி மாதிரி செஞ்சுட்டீங்க, வெட்டினா வெட்டுமா? இதுல ஆடு அறுக்க முடியுமா? இதை வச்சு கோழி அறுக்க முடியுமா? இதே தகரத்தை பூரா பிளேடு மாதிரி செஞ்சிடறாங்க. இதே சில்வர் தானே, பிளேடு சில்வர் தானே பை, சின்னம் அறுத்த விரலே அறுத்தலாம்.
கூரை ரொம்ப கூரை செஞ்சாச்சு சில்வர். அர்த்தம் இல்லாமல் இல்லையா? இல்லை, சத்தியமாக செஞ்சா. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதாம்மா, ஒரே தகரம் தான். ஆனா இதனுடைய சூரத்தோ ஷக்கல் எப்படி இருக்கோ அதைத்தான் தகரம் காட்டியது. இது எதுக்கு ஒரு உபயோகமோ அதுதான் இதை பயன்படுத்த முடியும். கத்தி அறுப்பதற்கு ஒரு உபயோகம், அதைத்தான் அதை பயன்படுத்த முடியும். இரண்டையும் காட்டக்கூடிய உஜூது ஒண்ணுதான். இப்ப உஜூது வருகிற பொழுது அந்த ஷையுடைய இக்திசா என்னவோ அதைத்தான் வெளிப்படுத்துகிறது. ஷையுடைய இக்திசா தான் வெளியாகுது. இப்ப ஈமான் கொண்டவர்ல உஜூது ஹக் வரும்பொழுது அவங்க ஈமான காட்டுது. காஃபிர்கள்ல உஜூது ஹக் வரும்போது குஃப்ர காட்டுது. அவரவர்கள் என்ன இருக்கோ அதுதான் காட்டும். உஜூதும் அப்படிதான், சிஃபாத்துகளும் அப்படிதான். ஹயாத், இல்ம், இராதா, நாட்டம். அதே நாட்டம் நல்ல வருடமோ தொழுகை போலாமா, நோன்பு வைக்கலாமா, ஜக்காத்து கொடுக்கலாமா, ஹஜ்ஜு செய்யலாமா, உதவி செய்யலாமா, அந்த நாட்டம் அப்படி போகுது. அதே நாட்டம் பாவிகள் வரும் பொழுது திருடலாமா, கொள்ளையடிக்கலாமா, கொலை செய்யலாமா நாட்டம் போகுது. கொலை செய்யலாம் என்று நாடுகிறான், அவன் நாட்டம் யாருக்கு சொந்தமானது? தொழுகலாம் நாட்டம், அந்த நாட்டம் யாருக்கு சொந்தமானது? ஒமா தஷாவுன்னு இல்லா யஷா அல்லா, அல்லாஹ் நாடாம நாடவே முடியாது. நீங்க ரெண்டு பேருடைய நாட்டமும் அல்லாஹ்வுடைய மனுஷன் தான், இராதா அல்லாஹ்வுடைய தான். ஆனா நல்லடியாரோட சேரும்போது நல்ல விஷயங்களா நாடுறாரு, பாவிகள்ல சேரும்போது பாவமா நாடுறான். குதிரத், உடல் ஆற்றல், நல்லவர்களுக்கெல்லாம் ஆற்றல் கொடுக்குறான். அவன் கல்புல ஈமான் இருக்கு, அந்த அந்த ஆற்றல் தொழுகை வைக்கலாமா, உதவி செய்யலாமா? காஃபிர்கள்ட்ட ஆற்றல் வருது, சிலை கோயிலுக்கு போலாமா, மணி அடிக்கலாமா, யாரையும் வெட்டலாமா, குத்தலாமா? அவரவருக்கு அந்த மாதிரி இக்திசா. அந்த இக்திசா என்னவோ அதுதான் அல்லாஹ் தஆலா காட்டுகிறார். நல்லவர்களுக்கு அல்லாஹ் பசாரத்து கொடுத்தான், குர்ஆன் ஓதுறாங்க. பாவிகளுக்கு பசாரத்து கொடுத்தான், தேவையில்லாத பார்க்கறான், ஹராமான பார்வை பார்க்கறான். நல்லவர்களுக்கு சமாஅத்து கொடுத்தான் அல்லாஹ் தஆலா, நல்ல விஷயம் கேட்கிறான். அதே சமாஅத்து பாவிகள்ல வெளியாகுது, தேவையில்லாத கேட்கிறான். நல்லவர்கள் அல்லாஹ் கலாம் கொடுத்தான், நல்ல விஷயங்களை பேசுறான். இதே கலாம் பாவிகளை வருது, புறம் பேசுறான், பொய் பேசுறான், கீபத்து பேசுறான். அல்லாஹ் தஆலா குவத்து கொடுத்தான், அதை கொண்ட நல்ல செயல்களை வெளியாகுது அவன் இருந்து. அல்லாஹ் குவத்து கொடுத்தான், இவன் கெட்ட செயல்கள் வெளியாகுது. சமஜ்மே ஆகே பை? அப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லுகிறான்? நீ என்னவோ அதுதான் நான் வெளிக்காட்டுவேன். நீ அல்ல கேள்வி, அல்ல ரப்பே என்னுடைய இக்திசா நல்லதாக்குது. அஹ்சின் ஆகிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா. அதனால வஸ்துக்களை எதிர்பார்க்காத, அந்த வஸ்து உன்னிலே காசு பணம் கூட எல்லாம் கேட்காது, அது ஹைர்னு நினைக்காது. அந்த காசு பணம் உன்னிலே உனக்கு ஹைரையும் உண்டாக்கலாம், ஷர்ரையும் உண்டாக்கலாம். அலைஞ்சவை அப்ப என்ன செய்யணும்? எல்லா இடத்துல அவன் தரக்கூடிய ஒவ்வொரு நியமத்துகளையும் அது எனக்கு நன்மை அதிகமாகக்கூடியதாக ஆகி. குர்ஆன் ஆயத்து புனிதமானது, அது சிலருக்கு ஷிஃபாவை கொடுக்குது, ரஹ்மத்தை கொடுக்குது, சிலருக்கு அது நஷ்டத்தை ஏற்படுத்துது. குர்ஆன் ஆயத்து, குர்ஆன் எவ்வளவு உயர்ந்தது, அதுவே சில நஷ்டத்தை உண்டாகுதுன்னு சொல்லு. அதனால துனியாவை அல்லாஹ்ட்ட கேட்கிற, அதை கேட்கறது கேட்கிற, யா அல்லாஹ் உன்னுடைய குருபை தரக்கூடியதாக எதை கொடுத்தாலும் நீங்க ஆக்கி, நீ எதை எனக்கு கொடுத்தாலும் அதை கொண்டு உன்னுடைய குருபை எனக்கு அதிகமாக்கணும். நீ எதை எனக்கு கொடுத்தாலும் அதை கொண்டு உன்னுடைய விட்டு தூரமாக கூடாது, உன்னை விட்டு தூரமாக கூடாது. உன் இஷ்டம் அதிகமாகணும். சஹாபாக்களுக்கு கொடுத்த மாதிரி நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் சோதனை வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் அதை கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கமும் குர்பும் ஈமானும் தஸ்லீமா முழுமையா சரணாகதி ஆயிடுது. அல்லாஹ் இருக்கு, இது எனக்கு அதிகமாகிற மாதிரி கூட அல்லாஹ்னு அல்லாஹ்ட்ட கேளுங்க. வாழ்நாளெல்லாம் அல்லாஹ் நெருங்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் புதிய நாளாயிரும் உங்களுக்கு. அந்த நாள் உனக்கு நன்மை தந்தாலும் அந்த நாள்ல தீமை வந்தாலும் நீ அல்லாஹ் பக்கம் தான் போயிட்டு இருப்ப. ஆனா உன் கல்புல அல்லாஹ் பக்கம் இஷ்கு இல்ல, காதல் இல்ல, நன்மையே வந்தாலும் தீமை வந்தாலும் அல்லாஹ் விட்டு தூரமாயிட்டே போயிட்டு இருக்கு. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். அன்பான சொல்ல இருந்தாலும் சரி,
ஏசக்கூடிய சொல்ல அல்லாஹ்வுடைய கோப பார்வையா இருந்தாலும் சரி. அதனால அல்லாஹ்வுடைய கலபு கோபத்தையும் பயப்பட தேவையில்லை. கலபுல இஷ்கு இருந்தா என் சகாரன் சொல்லுவாங்க, ஷேக் சில பேர் திட்டுவாங்க, திட்டாங்களே வாழ்க்கை உருப்படுமான்னு பயப்படவே தேவை. உன் கல்புல இஷ்கு இருந்துச்சாக்குன்னு அந்த திட்டும் உனக்கு ரஹ்மத் ஆயிடுச்சு. டோக்கரோமே மஞ்சள் அந்த ஏச்சு பேச்சுக்களும் ரஹ்மத் ஆயிடுச்சு. பெருமான துவா செஞ்சாங்க, யாரில் என் அருமை சஹாபாக்கள்ல யாரையாவது நான் குறை என் மனது சில நேரம் திட்டி இருந்தால் அந்த ஒவ்வொரு திட்டையும் அவர்களுக்கு ரஹ்மத்தானி ஆக்கியது. அவர்களை இன்னும் அவருடைய ஈமான இஷ்க உன்பக்கம் காதலை முகப்பத்தை அதிகமாக்குறது காரணமாக ஆயிரு. அப்ப நீ ஒரு பாராட்டுற, அந்த பாராட்டுற ஒரு குழியில தள்ளிடும். சேகுமாரி யாராவது திட்டுறாங்க, அது அல்லாஹ்வுடைய குர்பை உண்டாக்கி. எவ்வளவு வித்தியாசம் பார்த்துக்கிட்டியா? நான் யாரையும் ஐயுமா இம்ராத்தின் சத்தம் தூ, எந்த மனிதனை நான் திட்டி இருக்கிறேன், ஏசி இருக்கிறேன், இந்த ஏச்சு பேச்சுக்களையும் அவருக்கு ரஹ்மத்தானி ஆக்கிறல்ல. முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ் ஜி, ஐயுமா யா அல்லாஹ் இன்னமான பஷருன், நானும் ஒரு மனிதன் தான் ரப்பே, அல்லாஹும்ம இன்னமான பஷருன். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க, புகாரிலையும் வருது, முஸ்லிம் ஷரீஃப்லையும் வருது. ஐயுமா ரஜுலின் மினல் முஸ்லிமீன சபப்துஹு, நான் முஸ்லிம்களில் யாரையாவது திட்டி இருந்தால், அவ் லஅன்து யாரையானும் லஅனத் செய்திருந்தால் ரப்பே, ஐயுமா ரஜுலின் மினல் முஸ்லிமீன, என் அருமை தோழர்கள் முஸ்லிம்கள், அவ் ஜலத்து யாரையும் அடித்திருந்தால், ஃபஜஅல்ஹா லஹு ஸகாத்தம் வ ரஹ்மா, அது அவர்களுக்கு அவருடைய பாவங்களை அழிக்கக்கூடியதாகவும் அவருடைய ரஹ்மத்தை, அவருடைய அன்பை, ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய அருளை அதிகப்படுத்தக்கூடிய ஆக்கிறல்ல. இல்லா அன்ன ஃபீஹி ஸகாத்தம் வ அஜ்ரா, கூலி அதிகமாகுது. அப்ப கல்பை பரிசுத்தப்படுத்திடுறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் நெருக்கத்தை அதிகமாக்கிறான். பெருமான திட்டினால் ரஹ்மத்து, நல்லடியாரு திட்டினா ரஹ்மத்து, இவன் உன்னை பாராட்டுனா அசாபு கவுத்துறான். துன்யாதாரி உன்னை பாராட்டுறான், என்ன பெரிய ஆள் தெரியுங்களா, 5 நேரம் தொழுகிறாரு, அவ்வளவுதான் கிபர் வந்தது கல்புல. அப்ப இவனுடைய பாராட்டு உன்னை அழிக்கிறது, இறை காதலர் இறை நேசர்களுடைய திட்டு உன்னை வாழ வைக்குது. புகாரி முஸ்லிம் ஹதீஸ். லான செஞ்சா நாசமா போட உருப்படவே மாட்டா அப்படின்னா உருப்படவேன்னு அர்த்தம். உங்க கல்புல காதல் இருக்கா? பெருமாசம் சில நேரங்கள் சாபக சகலத்துக்கு உம்முக்கி ஆயிஷா எதுவும் சொல்லியிருக்காங்க, தரிபத்தி எதாக்கி உன் கை மண்ணா கட்டுமா. இன்னைக்கு வரைக்கும் மண்ணாகவே ஆகல, கடைசி வரைக்கும். அது ரஹ்மத் ஆயிடுச்சு. தெரிஞ்சுங்களா? ஏன்னா கல்புல மௌலா இருக்கிறதுனால அல்லாஹ் தஆலா அந்த அவுலியாக்களுடைய சொற்கள், அம்பியாக்களுடைய சொல்லு அவருக்கு உண்மை பாசம் இருக்கணும். ஆனா உனக்கு காதல் இருந்தால் என்ன திட்டினாலும் அந்த காதல் நீ கண்டுக்க தேவை. இன்னும் பாசம், அது பாசத்துடைய சொற்கள் இன்னும் முகப்பத்தை அதிகமாக்கும். கல்புல பாசம் இல்ல, நல்லா விளங்கியோ, உனக்கு உண்மையில அவங்க மேல பாசம் இல்லை, அவங்க துவாவு கூட உனக்கு துவாவாக ஆகாது, துவா உன்னை பலிக்காது. உனக்கு அவங்க மேல அவுலியாக்கள் மேல வெறுப்பு இருக்கு, உன் ஷேக பிடிக்கல, எல்லாரும் பார்த்து துவா செய்யறாங்க, துவா பலிக்காது. பலிக்கிறதுக்கு ஷர்த்து காதல். காதல் இருந்துச்சு திட்டனா கூட அது ரஹ்மத் ஆயிடும். விளங்குத பை? இப்ப இந்த ஆயத்துல அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான்? உன் கல்பை சீர்திருத்தி மாத்திக்க, அல்லாஹ்ட்ட குர்ப கேளு. துனியா உன்னை ஒன்றும் செய்யாது. உன்னுடைய மாஹோலை பத்தி நீ பயப்படவே தேவையில்லை, எது வருதோ பயப்பட தேவையில்லை, என்ன இருக்கோ அதுதான் முளையும் என்பதை விளங்கிக் கொள்ளுமாறு அல்லாஹ் இஷாரா செய்கிறான். இந்த ஆயத்தை விளங்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் நம்ம தௌஃபீக் செய்வானாக. இது தஃப்சீரே ஃபைஸியா, ஃபைஸினா தஃப்சீர். அன்றைக்கு ஓதிய ஆயத்துக்கள் தஃப்சீர் செய்யறாங்களே, எத்தனை தஃப்சீர் கேட்குறாங்க? இந்த ஆயத்துக்கு இதுவரை தஃப்சீர் கேட்டுருங்களா? இது ஏன் தெரியுமா? இந்த தஃப்சீரை நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் கேட்கிறேன். தஃப்சீராத்தே ஃபைஸியா, ஃபைஸி நாயகம் போட்டது தஃப்சீரை நூரியாய், தஃப்சீரை ஹௌசியாய். ஏற்றுக்கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள், அமல் செய்யுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.